ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி நம்ம இதோட லைன் அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10-11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் 2025 குறித்து பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலாக ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறை பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழக தேர்வுகள் துறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் படி நமக்கு மெயினாக 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 5/3/2025 ஸ்டார்ட் ஆகி 27/3/2025 முடியுது. எஸ்எஸ்எல்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28/3/2025 ஸ்டார்ட் ஆகி 15/4/2025 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா +1 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக தேர்வுகள் துறை இயக்குனர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் 2025 பள்ளி மாணவர்களுடைய பெயர் பட்டியலை பதிவிறக்கம் செய்தல். கீழே வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வுக்கான பள்ளி மாணவர்களுடைய பெயர் பட்டியல் தயாரிக்கும் பொருட்டு. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு 10th எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, 11th எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க, டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கன்னு சொல்லி நாமினல் ரோல் ப்ராசஸ் பெயர் பட்டியல் இதை பேஸ் பண்ணி தான் ஆல் டிக்கெட் ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. அனைத்து வகை உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 24/9/2024 முதல் 15/10/2024 வரையான நாட்களில் தங்களது பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுடைய விவரங்களை இணையதளம் மூலமாக பதிவேற்றம் செய்து தேர்வு கட்டணத்தையும் அதே மாதிரி இணையதளம் வாயிலாக செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பார்வை 3இல் காணும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிக்கான கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா 25/10/2024. இதை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்க போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தற்போது முதன்மை கல்வியாளர்கள் தங்களுக்கு ஆள்கைக்குட்பட்ட அனைத்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு 13/11/2024 முற்பகல் அதே மாதிரி 16/11/2024 வரை நாட்களில் இணையதள முகவரிக்கு சென்று பள்ளிக்கு அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தால் வழங்கப்பட்டுள்ள யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி 2025 மேல்நிலை முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வுக்கான தங்களது பள்ளி மாணவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து பதிவிறக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 16ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை நேற்று வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 10th 11th 12th எவ்வளோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து இந்த ஆண்டு எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெயர் பட்டியலை பேஸ் பண்ணி ஹால் டிக்கெட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறை 38 மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வாறு பதிவிறக்கம் செய்யப்படும் பெயர் பட்டியலில் திருத்தங்கள் ஏதாவது வந்து கரெக்ஷன் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்டோட நேமில், ஃபாதர் நேமில், டேட் ஆஃப் பர்த்தில் இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை 15/11/2024 முதல் 22/11/2024 வரையிலான நாட்களில் அந்தந்த பள்ளிகள் மேற்கொள்ள வேண்டும். பின்னர் எக்காரணத்து கொண்டும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்ற விவரத்தையும் அனைத்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தெரிவித்து மேற்கொண்ட பணியினை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தங்களின் நேரடி கட்டுப்பாட்டில் செய்ய அறிவுறுத்துமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10-11ஆம் வகுப்பு மாணவர்களுடைய பெயர் பட்டியல் நாமினல் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ தொடர்ந்து 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.